அனைவருக்கும் வணக்கம். வேத ஜோதிடத்தில் நவாம்சத்தில் எண்கள் இல்லை என்று சொல்லக்கூடிய அபத்துவ களஞ்சியம் தன்னுடைய வீடியோவில் நவாம்ச சக்கரத்தை குறிப்பிடும்போது அதில் லக்னம் என்பது இயல்பாகவே வந்துவிடும். நவாம்சத்தில் எண்கள் இல்லை என்று சொன்னால் நவாம்சத்தில் லக்னம் என்று எழுதுவதற்கு வேலையே இல்லை. லக்னம் என்று எழுதிவிட்டால் அதற்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால் மீதம் இருக்கக்கூடிய 12 வீடுகளும் எண்கள் 1 முதல் 12 வரை எண்கள் இருக்கிறது என்று அர்த்தம். அதேபோல் நவாம்சத்தில் கிரகங்களை நிறுத்தினால் அந்த கிரகங்கள் பார்வை செய்யத்தான் செய்யும். ஒன்று தனக்காக அறிய வேண்டும் அல்லது சொன்னதை கேட்க வேண்டும். பராசரர் மகரிஷியை பாரம்பரிய ஜோதிடத்தில் மகாஞானி என்று குறிப்பிடக்கூடிய அபத்துவ களஞ்சியம் பராசர மகரிஷியினுடைய நவாம்ச சக்கரத்தில் பல்வேறு விதமான பலன்களை எடுக்க முடியும். நவாம்சே களத்ரானாம் தசாம்சே மகத்பலம் என்று சொல்லக்கூடிய பராசரருடைய வாக்கை புறக்கணிப்பது என்பது ஜோதிடத்தையே புறக்கணிப்பதற்கு சமம். எனவே நவாம்சத்தில் எண்கள் உண்டு, நவாம்சத்தில் சேர்க்கை உண்டு, ஒரே பாதத்தில் இருக்கிறது என்பதை நவாம்சத்தில் சேர்ந்திருக்கக்கூடிய கிரகங்கள் தொலைவில் இருக்கக்கூடிய கிரகங்களை வைத்து நாம் அனுமானிக்க முடியும். எனவே தனக்கு தெரிந்ததுதான் உண்மை, தன்னுடைய ஜாதகம்தான் ஐடியலான ஹாரோஸ்கோப் என்று நினைத்துக்கொண்டு அதற்கு ஏற்றவாறு பலன்களை எல்லாம் மாற்றி மாற்றி சொல்லி புதற்றி தன்னுடைய மாணவர்களையும் தவறான வழிகாட்டுதலுக்கு உட்படுத்தக்கூடிய அபத்துவ களஞ்சியமே இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்லப் போகிறது என்று தெரியவில்லை. எனவே நவாம்சத்தில் எண்கள் உண்டு, நவாம்சத்தில் கிரகங்கள் உண்டு. ஷோடச வர்க்கம் தசவர்க்க மேன்மை என்பது ஒரு விதம், ஷட்பலம் என்பது மற்றொரு விதம். 2 விதமாக ஒரு கிரகத்தினுடைய பலன்கள் கணிக்கப்படுகிறது அப்படிங்கிறது கூட தெரியாத ஒரு பாரம்பரிய ஜோதிடர் போலி ஜோதிடர் என்று சொல்வதற்கு காரணம் இதுதான். எனவே உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷனில் டைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். முதல் முறையாக சேனலை பார்க்கக்கூடியவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.